நவாட்சரி மந்திரம். நவாட்சரி மந்திரத்தில் வாக்பவ பீஜம், சக்தி பீஜம், காம பீஜம் அப்படின்னு 3 பீஜாட்சரங்கள் இருக்கு. அதே மாதிரி சாமுண்டாயை விச்சே அப்படின்னு இருக்கு. இப்போ முதல்ல ஓம் அப்படிங்கிறத சேர்த்திண்டு நவாட்சரி மந்திரத்தோடு கடைசியில் நமஹா அப்படின்னு சொல்லும்போது உக்ரரூபிணியான தேவியோடு அந்த சக்திக்கு ஒரு சௌமிய பாவம் உண்டாகிறது. மூணு பீஜாட்சரங்களாக்கும் இதுல இருக்கு. குருமுகாந்தரம் கத்துக்க வேண்டியதானதுனால அதை இங்க சொல்லறதுக்கு நிவர்த்தி இல்லை. அதுக்கப்புறம் சாமுண்டாயை விச்சே அப்படின்னு இருக்கு. விச்சே அப்படின்னாக்கா 3 அக்ஷரங்களாக்கும் அதுல இருக்கு. வித் ச இ அது சேர்ந்ததாக்கும் விச்சே. வித் அப்படின்னு சொன்னா சித் அப்படின்னு அர்த்தம். போதஸ்வரூபமா இருக்கிற பரமாத்மா. ச அப்படிங்கிறது சத்து, உண்மையா இருக்கிற பரமாத்மா. இ அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற பரமாத்மா. சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். பீஜாட்சர ரூபத்துல ஞானஸ்வரூபிணியா இருக்கிற மகாலட்சுமி ஆயிட்டு மகா சரஸ்வதி ஆயிட்டும், அதே மாதிரி ஆனந்தமயமா இருக்கிற மகா காளியாயிட்டும் இருக்கிற சண்டிகே, பிரம்ம ஞானத்துக்காயிட்டு நாங்கள் தேவிய பரபிரம்ம மகிஷிய எங்களோட ஹிருதயத்துல தியானிக்கிறோம் அப்படின்னாக்கும் நவாட்சரி மந்திரத்தோடு அர்த்தம். சாமுண்டாயை அப்படின்னாக்கா சமும் அப்படின்னாக்கா சைன்யம், சேனை அப்படின்னு அர்த்தம். யுத்தத்துக்கு கிளம்புறத சேனைகள் எல்லாம் உண்டாகுமே, காலால் படை, குதிரைப்படை இப்படின்னு எல்லாம், அந்த மாதிரி. ஆனா இங்க பஞ்சபூதங்களோடு ஒரு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்தை முழுவன் பிரளய காலத்துல காளி தேவி உக்ர தாண்டவமாடிட்டு தனக்குள்ள சூஷ்ம ரூபத்துல லாதி அப்படின்னா லயிப்பிக்கிறா. அதனால சாமுண்டாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டாதேவி எப்படி இருக்கா அப்படின்னா சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். நவாட்சரி மந்திரத்துல 3 பீஜாட்சரங்களோடு கூடிட்டாக்கும் அந்த நவாட்சரி மந்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப முன்னால ஒரு ஓம் சேர்க்கணும், கடைசியில ஒரு நமஹா அதாவது நமஸ்கார மந்திரத்தையும் சேர்க்கறத அந்த பவரு அப்படிங்கிறது சாந்தமாயிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஆக்டிவேட் பண்றத, ஃப்ரிட்ஜை பிரவர்த்திப்பிக்கிறத, திடீர்னு கரண்ட் லோ வோல்டேஜும் வருது, ஹை வோல்டேஜும் வருது. அப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்கு எത്രയാக்கும் அதனோட வோல்டேஜ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு அதுல ஒரு ஸ்டெபிளைசரை நம்ம வச்சிருப்போம், அட்டாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த தேவி ரொம்ப ரொம்ப இந்த மந்திரத்துக்கு பயங்கர பவர்ஃபுல் ஆக்குமே. அப்போ
அந்த வீரியம் அப்படிங்கிறத சாந்த ரூபத்தில் ஆக்கிறதுக்கு முன்னால ஒரு ஓமும், அதே மாதிரி நவாட்சரி மந்திரத்தோட கடைசியில ஒரு நமஹா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிண்டு அது நமஸ்கார மந்திரமாக்குமே. அந்த சாந்ததைய அதுல உண்டாக்கிண்டு அதுக்கப்புறமா அந்த நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும். குரு முகாந்தரமாக்கும் நவாட்சரி மந்திரம் ஜபிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். குரு എത്ര ഉരുവാക്കും ജപിക്കണമെന്ന് ഉപദേശം മന്ത്രത്തെ ചൊല്ലിയിരിക്കാരോ? அந்த அளவுக்கு ஒரு ஜபிச்சு ஹிருதயத்தில தேவிய தியானம் பண்ணிண்டு ஜபிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. നവാക്ഷരി മന്ത്രത്തില് ബീജാക്ഷരങ്ങളോട് കൂടി ചേർത്തി 9 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. அதனாலேயாக்கும் நவாட்சரி அப்படின்னு பேர் வந்தது. அப்போ முன்னாடி ஒரு ஓமும் கடைசியில ஒரு நமஹா அப்படின்னு சேர்க்கறத அந்த அக்ஷரங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். அப்போ நவாட்சரி மந்திரம் உபதேச பிரகாரமாக்கும் സ്വീകരിക്കണം அப்படிங்கிறதுனால அந்த மந்திரத்தை சொல்லறதுக்கு நிவர்த்தி இல்லை. இருந்தா கூட பீஜாட்சர மந்திரங்களை விட்டுட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஓம் அஸ்ய ஸ்ரீ நவாட்சரி மகாமந்திரஸ்ய, நவாட்சரி மகாமந்திரத்துல ഋഷയഃ ஒரு ഋഷിയാക്കുമാരാ ഋഷിஹி அப்படின்னு இருக்கும். இங்க 3 ഋഷികളാക്കും உள்ளது. அதனால ഋഷയഃ. ആരാക്കും 3 ഋഷികൾ அப்படின்னு பார்த்தானாக்கா பிரம்மா விஷ்ணு ருத்ரா ഋഷയഃ. பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இப்படின்னு திரிமூர்த்திகளாக்கும். இதுல ഋഷികൾ 3 ഋഷികൾ திரிமூர்த்திகளாக்கும். அதே மாதிரி சந்தஸ் அப்படின்னா விருத்தம். இதுல 3 விருத்தம் இருக்கு. காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப் அப்படின்னு. அதே மாதிரி தேவதைகள் அப்படின்னு பார்த்தானாக்கா 3 தேவதைகளாக்கும் உள்ளது. பிரதம சரிதத்துல மகாகாளி, மத்தியம சரிதத்துல மகாலட்சுமி, உத்தம சரிதத்துல மகா சரஸ்வதி. அதே மாதிரியே தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தானாக்கா தத்துவங்கள் அப்படிங்கிறது 3 ஆக்கும். அக்னிஹி வாயுஹு சூரியஹ தத்துவானி. அக்னி வாயு சூரியனாக்கும் தத்துவங்கள். அதே மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு ரிக் யஜுர் சாமவேதங்களை தியானிச்சுண்டு ஸ்ரீ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியோடு பிரீதிக்காயிட்டு சர்வ அபிஷ்ட சித்திகளுக்காயிட்டு இந்த நவாட்சரி மந்திரத்தை ஜபிச்சுக்கிறேன். ஜபே விநியோகா அப்படின்னு சொல்லிண்டு குரு எത്ര அளவுக்கு நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும்னு சொல்லியிருக்காரோ அത്ര ஒரு ஜபிச்சுட்டு தேவியில மனசை அர்ப்பிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நவாட்சரி மந்திரத்தோடு தியான மந்திரம் அப்படின்னு பார்த்தானாக்கா மாதர் மே மது கைடபக்னி மகிஷ பிராணாபஹாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோஜனவதே ஹே சண்டமுண்டார்தினி
निःशेषीकृतरक्तबीजदनुज नित्ये निशुम्भावहे शुम्भध्वंसिनि संहराशु दुरिदं दुर्गे नमस्तेऽम्बिके